அண்மை செய்தி. புதுச்சேரியில் கடலில் மூழ்கி மூவர் உயிரிழந்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சின்ன வீரம்பட்டினம் கடற்கரையில் குளித்த போது கடலில் மூழ்கி மூவர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. புதுச்சேரியில் கடலில் மூழ்கி மூவர் உயிரிழந்திருக்கின்றனர். யார் என தெரிய வந்ததா? விவரங்கள். புதுச்சேரியில் வார இறுதி நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழக பகுதி, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அதிக அளவில் இந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து இப்ப 3 நாட்கள் விடுமுறையின் காரணமாக அதிக அளவில் இங்க புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். சுற்றுலாவில் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட கடற்கரை பகுதி இருக்கிறது. அந்த கடற்பகுதி ஒன்றில் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதி இங்கு நீல கடற்கரை பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அங்க வரக்கூடிய அலையின் சீற்றம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக அந்த சுழற்சியில் ஏற்பட்டு அதுல அடையாளம் தெரியாத நபர்கள் அதை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் சுற்றுலாவுக்காக புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். இன்று காலை அவர்கள் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் குளித்திருக்கிறார்கள். அப்ப 5 நபர்களுமே அந்த கடலின் சீற்றத்தில் சிக்கிக்கொண்டு அவர்கள் உயிருக்கு போராடி இருக்கிறார்கள். அதில் 2 நபர்கள் அங்கிருந்த நபர்கள் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மீதம் உள்ள 3 பேரும் அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். 2 ஆண்கள், ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏற்கனவே பல முறை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரசுக்கு பல முறை கோரிக்கை வைத்தும் அங்க பாதுகாப்பு பணிகள் யாரும் ஈடுபடாத காரணமாக இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலாவுக்கு வந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 3 நபர்கள் தற்போது அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இதனை அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை அடிப்படையில் யார் எங்கு அவங்களுடைய பெயர் என்ன பணி செய்கிறார்கள் என்று தெரிய வரும். இப்ப புதுச்சேரியில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கடற்கரை பகுதி இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதி மிகவும் ஆபத்தான பகுதியாக உள்ளது. இதற்கு புதுச்சேரி அரசு எந்தவித பாதுகாப்பு பணியிலும் ஆட்களை அமர்த்தாதன் காரணமாக வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அடிக்கடிக்கு இதுபோல விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.